நமச்சிவாய். ஜெய் வராகி. வாழ வைப்பால் வாராகி. சனி வக்ரம். ஜூலை மாதம் 16ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும், ஜூலை மாதம் 27ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும். அப்போது எப்படி பார்த்தாலும் சனி வக்ரம். இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். ஆனால் மீன ராசியை தாண்டி வரப்போகிறதில்ல. மெயினாக ஒரு 8 ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் போட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறார். ஒன்றுமே பண்ண முடியல. யார் யார்? மேஷராசி. மேஷராசிக்கு ஒரு பக்கம் ராகு, இன்னொரு பக்கம் சனி பகவான். சனி ஒரு பக்கம் தொந்தரவு கொடுக்குறாருன்னா, இன்னொரு பக்கம் ராகு சனி மேலே ஏறி நின்று நர்த்தனம் ஆட்டுறார். காளிங்க நர்த்தனம் மாதிரி சனி மேலே ஏறி நின்று ராகு ஆட்டுறார். தாங்க முடியல மேஷராசிக்கு. அதே போல் ரிஷபராசி என்பர்கள் அவங்களும் பல நெருக்கடிகளில் இருக்கிறாங்க. பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்காடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் கேட்கவே வேண்டாம். சிம்ம ராசி. சிம்ம ராசியில் நிறைய அன்பர்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி வரலும் கொடிகட்டி பறந்தவங்க, நல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க, நம்ம லைஃப் இப்படி மாறும், எனக்கு இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் ஏற்படும், வாழ்க்கையில் இப்படி ஒரு நெருக்கடி வரும்னு நினைக்கவே இல்லை சாமி, அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடியவங்க சிம்ம ராசி அன்பர்கள். அதே போல தான் கன்னிராசி. பலதரப்பட்ட இடங்களிலிருந்து பிரச்சனைகள், எல்லா இடத்துலேருந்தும் பிரச்சனைகள். வேலை செய்கிற இடம், பழகிற இடம், தொழில் செய்யக்கூடிய இடம், கடன் வாங்கின இடம், கொடுத்த இடம், எல்லா இடத்துலையும் ஏமாற்றங்கள். கன்னிராசி. கேட்கவே வேண்டாம் விருச்சிகம், அதுக்கும் மேலே தனுசு, அப்புறம் கும்பம், மீன். அப்போ ஏறக்குறைய ஒரு 3 ராசி அன்பர்கள் தான் சிறப்பாக இருக்கிறாங்க. கடகம், துலாம், மகரம். இப்போ இந்த 3 பேரை தவிர 9 ராசியும் கால நேரம் சரியில்லாமல், மெயினாக கர்மகாரகனுடைய காரணம், கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான். அப்போ இந்த 9 ராசிக்கும் கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், தீமைகள், கர்மா வினை காரணம். இந்த கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய யார் இந்த துன்பத்திற்கு காரணமோ அவர் வக்ரகதி பெறுகின்ற காரணத்தினால் மேற்சொன்ன 9 ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ப்ரீத்திங் டைம் கிடைக்கும். கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கலாம். நிறைய பிரச்சனைகளை டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி முடிச்சுக்கலாம். நல்ல ஒரு பரிகாரங்கள், வழிபாடுகள் செய்வீர்களேயானால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அப்போ இந்த சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறது பொதுவாக 12 ராசி அன்பர்களுக்கு என்று சொன்னாலும், குறிப்பாக இந்த 9 ராசி அன்பர்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஒரு ராசி அன்பர்களுக்குமே ரொம்ப முக்கியம். மெயினாக இந்த சனி வக்ர காலத்தில் நல்ல வேலைவாய்ப்பு, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், உடல்நிலை ஆரோக்கியம், மெயினாக மனசில் இருக்கக்கூடிய பயம், ஒரு கில்ட்டினஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். மனசில் ஒரு தேவையில்லாத பயம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி பயம் இருக்குமே, ஆனால் அந்த பயம் விலகும். இதுக்கெல்லாம் என்ன வழி? இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி? அல்லது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? இந்த சனி வக்ரத்தை பயன்படுத்தி நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? இதை போல் பல கேள்விகள். இதுக்கு முழு ப்ரீஃபாக பதில் சொல்ல போகிறேன். வாங்க உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாம். மகர ராசி. மகர ராசி என்பர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன் ஒரு 3 ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதில் ஒன்று தான் நம்ம மகர ராசி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் உண்மை. மகர ராசி அன்பர்களே, இன்னும் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா, நான் கஷ்டப்படுற சாமி, நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் உண்மையிலேயே நான் துன்பப்படுறேன், எனக்கு இன்னும் எந்த நல்லதும் நடக்கலை,
நான் இன்னைக்கு வீழ்ந்ததாகவே இருக்கு, என்னால் இன்னும் எழுந்து வர முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அப்போ இன்னும் நீங்கள் ரகசியம் தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்க, ஜெயிக்கக்கூடிய ரகசியம் தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்க, இல்லை ஒரு நல்ல ஜோதிடரை பார்க்காம நல்ல குருமார்களை இன்னும் அணுகாமல் இருக்கீங்க, அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான எந்த முயற்சியும் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா இன்னும் சரியான பரிகாரங்கள் வழிபாடுகளை நீங்கள் கண்டுபிடிக்கலைன்னு அர்த்தம். அப்போ உங்கள் கர்மா தான் உங்களை ஆட்டி படைக்குதுன்னு அர்த்தம். நேரங்காலம் சரியாயிடுச்சு. மகர ராசிக்கு அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரிதான், வயோதிக பருவத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், என்னங்க ஆச்சு, நேரங்காலம் சரியாயிடுச்சு. நான் இன்னும் கஷ்டப்படுறேன்னா அப்போ உங்கள் கர்மா உங்களை போட்டு அமுத்துது, அவங்கள இன்னும் மேலே வரவிடாமல் செய்யுது, உங்கள் மேலே ஒரு வெயிட்டை வைக்குது, உங்கள் கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு நல்ல நேரத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, நேரங்காலம் சூப்பராக இருக்குது. மெயினாக ஒரு இடமாற்றங்கள். நேற்று வரல இந்த ஊரில் இருந்தோம், இப்போ இந்த ஊருக்கு வந்துட்டோம், வீடு மாற்றிட்டோம், வாடகை வீட்டில் இருந்தோம், சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம், சொந்த வீட்டில் இருந்தோம், வாடகை வீட்டுக்கு போயிட்டோம். அதே போல் கம்பெனி ஒரு நிறுவனம் வச்சு நடத்துகிறீங்க, ஒரு கடைகள் வச்சு நடத்துகிறீங்க, அந்த இடத்துல இருந்த சாமி இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அல்லது ஒரு வேலை செய்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, போன மாதம் வரல இந்த கம்பெனியில் இருந்தேன் சார், இப்போ நான் புது கம்பெனி வந்துட்டேன். அல்லது நான் சென்னையில் இருந்தேன், பெங்களூர் போயிட்டேன், ஹைதராபாத் போயிட்டேன், மும்பை போயிட்டேன், புனே போயிட்டேன், குஜராத் போயிட்டேன், காஷ்மீர் போயிட்டேன். இடமாற்றங்கள், அது வீடாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், கம்பெனிகளாக இருக்கலாம், அல்லது வேலைகளாக இருக்கலாம். இடமாற்றங்கள் உண்டு. அந்த இடமாற்றங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அந்த இடமாற்றம் நடந்ததுன்னா அது உங்களுக்கு நல்லது தான் செய்யும். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரம் மகர ராசிக்கு எதை சொல்லுது அப்படின்னா, இடமாற்றத்தை எடுத்து தருகிறது. ஒரு நல்ல ஜாப் சேஞ்ச் அதுக்கான காலமாக இருக்கும். ஒரு 10 வருஷமாக இருக்கேன், 18 வருஷமாக இருக்கேன், எந்த க்ரோத்தும் இல்லை, ஸோ நான் ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கலாமா, வெளியில் போகலாமா? கண்டிப்பாக இது இடமாற்றத்துக்கான காலம். உங்கள் கன்சல்ட்டிங் மட்டும் பண்ணுங்கள். ஆஸ் பர் உங்கள் பர்த் சார்ட் பிரகாரம் இப்போ மூவ்மெண்ட் இருக்கா, ராசி பிரகாரம் இருக்குது. ராசி பிரகாரம் பொதுவான பலன் பிரகாரம் மாற்றங்கள் இருக்குது. ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதன் பிரகாரம் நம்ம ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா, ஊர் மாறலாமா, இல்லை ஒய்ஃபை கூப்பிட்டு போயிடலாமா, ஃபேமிலி அங்கே செட் பண்ணிக்கலாமா, இல்லை அப்பா அம்மாவோட இங்கே இருக்கலாமா, நான் இங்கே ஊருக்கு வந்துடலாமா. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். அல்லது ஒரு நல்ல ஒரு பழகிட்டு இருக்கீங்க, அதில் ஏதேனும் ஒரு கஷ்ட நஷ்டங்கள் வருது, ஒரு கருத்து வேறுபாடுகள் வருது, பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேருவார்களா? இந்த மாதிரியான கேள்விகள் உங்களிடத்தில் இருக்கும். அப்போ மகர ராசி என்பர்களே, மாற்றங்கள் ஒன்றே மாறாதது. இது மாற்றத்திற்கான கால நேரம். துணிஞ்சு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நிம்மதி கிடைக்கும், நிம்மதி பிறக்கும், சந்தோஷம் கிடைக்கும். இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளே என்னெல்லாம் நீங்கள் நல்லது செய்ய முடியுமோ, நல்லது மீன்ஸ் என்னங்க, ஜாபு, பிஸ்னஸ்ஸு, அது மாதிரி வீடு மாற்றுறது, இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோம். மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கான ரகசியம் இதுதான், ரகசிய மந்திரம் இதுதான். என்ன மந்திரம் சார்? மாற்றத்திற்கான காலம், துணிந்து மாற்றத்தை செய்யுங்கள், நல்லதே நடக்கும். மகர ராசி அன்பர்களே. அதே போல் மெயினாக திருமண வாழ்க்கைகள், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம். மெயினாக கணவன் மனைவி அல்லது காதலர்கள், அதில் வரக்கூடிய தோல்விகள். இன்னும் சொல்லப்போனால் புதுசாக கல்யாணம் ஆகி சண்டை போட்டுக்கிறது வேறு, ஒரு 6 வருஷம் ஒரு குழந்தையை பெற்றுட்டு ஒரு 10 வருஷம் இருந்துட்டு சண்டை போட்டுக்கிறது வேறு. சார் இது ரெண்டுமே உங்கள் ஜாதகப்படி தான் சார் நடக்கும். 10 வருஷம் நல்லா இருந்த சாமி, சூப்பராக இருந்த, 6 வருஷம் ஒற்றுமையாக இருந்த சாமி, திடீர்னு தான் இப்படி ஆயிடுச்சு, சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை,
அதில் வரக்கூடிய கஷ்டம். சார் இது எல்லாமே கர்மா தான் காரணம். அதான் சொல்லணே, இந்த ஜாதகம் பார்க்குறதுல கர்ம தியரி படி பார்த்தோம்னா நிச்சயமாக அதுக்கு தீர்வுகள் கிடைக்கும், அதுக்குரிய பரிகாரங்களும் நமக்கு கிடைச்சிரும். அதை செஞ்சால் நம்ம சூப்பராகிடலாம். அப்போ அந்த ஜாதகம் பார்க்கறது தான் இருக்குது ஒருத்தருடைய வெற்றி தோல்வி. அப்போ கவலை வேண்டாம் எனதருமை அன்பர்களே. உரிய முறையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பலனை அறிந்து கொண்டு நிம்மதியான வாழ்க்கை, நிலையான நிம்மதி உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். வாழ வைப்பால் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய ஜெய வாராகி.